விசாரணை வலயத்திற்குள் வந்த அதிகாரிகள். தவறான தகவல்களின் அடிப்படையில் வாகனங்களை பதிவு செய்த சம்பவங்கள் தொடர்பாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில வாரங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தவறான தகவல்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட 8 வாகனங்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தமிழர் பகுதியில் துயரம். கிளிநொச்சி பகுதியில் ஆசிரியர் ஒருவர் தனக்குத்தானே தீ மூட்டி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த துயர சம்பவம் நேற்று இரவு கிளி சென்ட் திரேசா மகளிர் கல்லூரியில் ஆசிரியர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது. திருவையாறு மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் பேரம்பலம் பரந்தாமன் என்ற ஆசிரியரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மஹிந்தவின் பாதுகாப்பில் வலுத்துள்ள சிக்கல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக மொட்டு கட்சி தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார். இந்த சட்டத்தின்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகளும் அரசாங்கத்தின் மூலம் மீளப் பெறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அர்ச்சுனா எம்பி சிறைக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சிறை செல்ல நேரிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சில நாட்களுக்கு முன்பு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அங்கே சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு ஆளும் கட்சியை துணை போவதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். புதிய திருப்பங்களுடன் தாஜுதீன் கொலை விசாரணை. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் டிஃபெண்டர் ரக வாகனம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவால் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த வாகனத்தில் பயணித்தவர்கள் பற்றிய தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 16 வயது சிறுமியை தவறான முறைக்குட்படுத்தியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 16 வயதிற்குட்பட்ட சிறுமியை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தவறான முறைக்குட்படுத்தி குற்றவாளி 10 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியால் குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. செவிலியர் ஆட்சேர்ப்பு நேர்காணல் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு செவிலியர் ஆட்சேர்ப்பு நேர்காணல்களின் திகதிகள் மற்றும் இடங்கள் குறித்து சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி தென் மாகாணத்திற்கான ஆட்சேர்ப்பு நேர்காணல்கள் 10/4 மற்றும் 10/5 ஆகிய தினங்களில் காலி, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை தாதியர் கல்லூரிகளில் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. மக்களின் பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளது. நாட்டு மக்களின் பொருளாதாரம் வலுப்பெற்றுள்ளதாக அமைச்சர் சுனில் கந்துஸ்னெத்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் தற்பொழுது நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக மக்கள் புத்தகங்களை கொள்வனவு செய்யக்கூடிய இயலுமை அதிகரித்துள்ளது என அவர் கூறியுள்ளார். அறிக்கையை தாண்டி மறைந்து கிடக்கும் பாரிய சொத்துக்கள். இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை இம்மாதம் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி காலை வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் குழுவினால் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். வெளிநாடொன்றில் இலங்கை மாணவிக்கு சிறை தண்டனை. வங்கிக் கணக்கு விவரங்களை மற்றொரு நபருக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் இலங்கை மாணவி ஒருவருக்கு சிங்கப்பூரில் புதன்கிழமை 3 மாதங்கள் மற்றும் 2 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குற்றத்திற்காக அவருக்கு 1100 சிங்கப்பூர் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவர் மேலதிகமாக 3 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது.